காவேரி வந்து நைஸாக பேசி வந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெண்ணிலா கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி எப்படி வைக்க முடியும்? நீ தான் வந்து இந்த மாதிரி பழி சுமத்திருக்கே விஜய் மேலே. விஜய் வந்து இந்த மாதிரி உன் அப்பா அப்பாவை வந்து இந்த உலகத்தை விட்டு போக காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பழியை சுமத்திருக்க. அப்போ எப்படி வந்து விஜய் உன்னை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னா, அப்போ எப்படி யாரும் ஏற்றுப்பாங்கன்னு நான் அப்படியே சொல்லிவிடுவேன். இந்த மாதிரி என்னை சொல்ல சொன்னாங்க. இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேணும்னு தான் இவங்க எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் விஜய்க்கு. இதை நீ வந்து சொல்லணும், படி போடணும்னு சொன்னாங்க. அதன்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாங்க நம்ம காவேரி. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கேட்குறாரு போலீஸ் வந்து, என்னம்மா இது இப்படி பண்ணியிருக்க நீ? இவ்வளோ மோசமாக வந்து இவர் மேலே படியை தூக்கி போட்டிருக்கீங்க. யோ என்னையா இது அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அன்பரஸ் வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எல்லாம் போச்சு, இப்போ இப்படி சொதப்பிட்டாலே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. பசுபதி சார், அந்த பொண்ணு வேணும்னு ஏதோ பண்ணி வச்சிருக்கு சார் அப்படின்னோடனே, அது எப்படிப்பா இந்த தூரம் இந்த பொண்ணு பேசியிருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரும் சேர்ந்து வேணும்னு இந்த விஜய் மேலே வந்து பழியை தூக்கி போடுறீங்களா? உங்களால் என்ன பண்ணுறது? சார் சார் இல்லை சார் இல்லை சார் உண்மை தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பர் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. ராதா, நீ சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்கு வந்து ராதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இல்லை சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னோடனே, சொல்லுமா அப்படின்னோடனே, சார் உண்மையிலேயே வந்து விஜய்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நானும் அங்கே தான் சார் இருந்தேன். உண்மை என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த மாதிரி வெண்ணிலாவை விரும்பினது, அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து விரட்டி அமிச்சது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாத ஆக்சிடென்ட் ஆனது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு இவ்வளோ நடந்திருக்கு, இதை அப்படியே மாற்றி வேறு மாதிரி விஜய் மேலே படிய போகிறீங்களா எல்லாரும்? சே, நீங்களாம் மனுஷங்களாயா இப்படி பண்ணுறீங்க? சட்டத்தை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்களாம் எது சொன்னாலும் நாங்கள் நம்பிடுவோம் நினச்சிட்டு இருக்கீங்களா? அதனால தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் வந்து கேஸ் போடாமல் இருக்கேன். விஜய் மேலே எந்த கேஸும் ஃபைல் பண்ணாமல் இருக்கேன். அதுதான் காரணம். இவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்துதான் இருந்தது, அது ஊர்ஜிதமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு, நல்ல காலமாக நீயாவது வந்து உண்மையை சொன்னீங்க அப்படின்னோடனே, ராதா இப்படி பண்ணிட்டியே ராதா, நம்ம பிள்ளைய பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா ராதா அப்படின்னோடனே, இல்லைங்க அது எப்படிங்க விஜயை நான் விட முடியும்? விஜய் என்னோட குழந்தை தானேங்க, அவன் ஏன் பையங்க அப்படின்னோடனே, இப்படி சொல்லி தான் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே கை வாங்க போகிறாரு. உடனே எல்லோரும் தடுக்கிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி பொய் புகார் கொடுத்த உடனே உள்ளே தள்ளாமல் விட மாட்டேயா, இந்த ஆள் மேலே முதல்ல கேஸை போட்டு உள்ளே தள்ளுங்க அப்படின்னு, தயவு செய்து அவர் விட்டுருங்க, உங்களுக்கு கெஞ்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. ராதா, சரிம்மா உன் மூஞ்சுக்காக இந்த ஆளை விடுறேன், இல்லைனா இந்த ஆள் பண்ண வேலைக்கு நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. காவேரி டென்ஷனாக காத்துட்ருக்காங்க. சரிம்மா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அமுச்சு விட்றோம், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னோடனே எல்லோரும் வெளியே போய் காத்துட்ருக்காங்க. இங்கே விஜய் வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வராரு வெளியே. வந்தோடனே காவேரி சந்தோஷம் தாங்க முடியல. விஜயை பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. விஜயும் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறார். 2 பேரும் தன்னை அறியாமல் அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு வந்து அப்படியே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டீங்கன்னா எனக்கு இது போதுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உள்ள? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லடி, நீ தான் இவ்வளோ நேரம் வரைக்கும் இப்படி இருந்திருக்க, முதல்ல தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா காவேரி? இவ்வளோ டென்ஷன் ஆகக்கூடாது காவேரி இந்த டைமில். என்ன காவேரி நீ, நான் வந்துட மாட்டேன் அடி, ஏன்டி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னோடனே, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் அது எப்படி உங்களை நான் விட்டுட்டு போவேன்? என்னை பார்த்தா விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன காவேரி நீ இல்லைனா நேரம் நான் வெளியவே வந்திருக்க முடியாதுடி, தேங்க்ஸ் டி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. மறுபடியும் இங்கே வந்து இவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பசுபதி பார்த்துட்டு தாங்கிக்க முடியல. செம்ம டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காரு. சே, இப்படி நடந்துச்சு எல்லாம் அந்த வெண்ணிலாவில் தான், அந்த வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி டென்ஷன் ஆகிறாங்க. இதை அப்படியே தாத்தா பார்க்குறாரு. தாத்தா பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல தாத்தாக்கு. பாத்தியாம்மா இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க, இவங்க 2 பேரும் வந்து பிரிக்கிறதுக்கு இவங்களாம் வந்து வேணும் சதி பண்ணுறாங்கம்மா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ராதா வந்து, அப்பா இவங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, அது போதும்ப்பா அப்படின்னா, சித்தி அப்படின்றாங்க. உடனே ஓடி வந்து அப்படியே வந்து கை பிடிக்கிறாரு. சித்தி தேங்க்ஸ் சித்தின்னு. எனக்கு என்ன தேங்க்ஸ் சொல்கிற, எல்லாத்தையும் காவேரிக்கு சொல்கிறா, இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன்டா, அவன் தானே எனக்கு தைரியம் கொடுத்தா அப்படின்னோட காவேரி அப்படியே நெகிழ்ச்சியோட பார்க்குறாரு விஜயை பார்க்குறாங்க காவேரி அப்படியே.